أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி. நபிவழி திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெரிதும் காரணம் பெற்றோர்களே இளைஞர்களே என்ற இந்த இரண்டு தரப்பிலே வாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வரதட்சணை அதிகமாக வாங்கப்படுவதும் அதில் ஏராளமான பாதிப்புகள் இருப்பது குறித்தும் நாம வாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போது இளைஞர்கள் தான் காரணம் என்ற அணியிலே சகோதரர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிவழியினுடைய திருமணத்திற்கு மிகவும் தடையாக இருப்பது இளைஞர்கள் தான் என்று ஆணித்தனமாக நான் சொல்வதற்கு பல நிகழ்வுகள் இருக்கிறது. அதை பார்த்தோம்னா முக்கியமாக அதிகமான மக்கள் சொல்றாங்க, எதிர்த்தரப்பினர் சொல்றாங்க, அதிகமாக காரணம் இருக்கிறது பெற்றோர்கள் தான், வரதட்சணை அப்படின்னா நபிவழி திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு எதிர்வாதமாக என்னன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு நடுவர் கேட்டிருந்தாங்க, மஹர் அப்படின்னு சொல்றாங்களே அதுல வந்துட்டு ஹிராத் யாராச்சும் கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நிச்சயமா உண்மைதான். ஆனா இப்ப அதிகமான மக்கள் ஏதாவது கேட்கறாங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. ஆனா ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு சொல்லணும்னா என்னுடைய திருமணம் தான். சில மாதங்களுக்கு முன்பு தான் அது ஆனது. அப்பொழுது என்னுடைய மனைவி என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னுடைய மனைவி கேட்டாங்க, 32வது அத்தியாயம் சூரா சஜிதா இதை மனப்பாடம் செஞ்சு இது எனக்கு மஹராக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்னுடைய வார்த்தைகள் தான் எனக்கு மஹராக வேணும் என்று அவங்க கேட்டாங்க. அப்பொழுது இந்த இடத்துல மஹரா கேட்கறதுக்கு எவ்வளவோ இருக்குது, எது வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு சூரா சஜ்தாவுடைய இந்த திருக்குரானுடைய வாக்கியங்கள் தான் எனக்கு மஹராக வேண்டும் என்று யார் கேட்டார்? பெற்றோர்கள் கேட்டார்களா? நிச்சயமாக கிடையாது. அந்த இடத்தில் கேட்டது ஒரு இளைஞர், அப்படின்னா இளைஞர் பெண்மணி தான் அந்த இடத்துல கேட்டாங்க. அப்பொழுது அந்த இடத்துல வரதட்சணையை தடுக்கக்கூடிய, அப்போ மஹரை அதிகமாக ஊக்கப்படுத்தக்கூடியது யாரு? இளைஞர்கள் தான். அங்க கல்யாணம் அப்படின்னு நடக்குது அப்படின்னு யாருக்கு சொன்னா, அந்த இடத்துல முக்கியமா ஒரு ஆளை நம்ம சுட்டி காட்டணும்னா அவங்களுக்கு தானே நடக்குது, பெற்றோர்களுக்கு நடக்கலையே, இளைஞர்களுக்கு தானே நடக்குது. நம்ம அதிகமா பார்க்கலாம், போர்க்களத்துல யாரையாவது முக்கியமான ஒரு ஆளை தாக்குனா அந்த போர்க்களமே சிதறிடும், நின்றும்னு பார்ப்போம். யாரை பார்ப்பாங்க, குறி வைப்பாங்க? அந்த இடத்துல தளபதியா இருக்கக்கூடியவங்களை தான் தாக்குவாங்க. அந்த இடத்துல தளபதியா இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் தாக்குவாங்க. அவங்களை தாக்கிடுங்க ஒரேடியா எல்லாம் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கல்யாணத்துல, திருமணத்துல இளைஞர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவர்களுக்கு தான் திருமணம் ஆகிறது. அவர்களே எனக்கு வரதட்சணை வேண்டாம் என்று தடுத்து விட்டால், அந்த இடத்துல வேண்டாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் திருமணம் நடக்குமா? வரதட்சணை வாங்கப்படுமா? நிச்சயமா கிடையாது. ஆனா ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அகமதாபாத்ல ஆயிஷா பானு என்று சொல்லக்கூடிய ஒரு 23 வயது பெண்மணி தற்கொலை செய்யும் விதமாக நேரடியாக ஒரு வீடியோவை பதிவு செய்து போடுறாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, இஸ்லாம் இந்த சூசைட் அப்படின்னா தடுக்குது, நிச்சயமா சூசைடுக்கு நிச்சயமா கிடையவே கிடையாது, அளவுடைய இஸ்லாம்ல கிடையவே கிடையாது. ஆனா அந்த விஷயத்துல கூட அவங்கள அது தள்ளப்படுதுன்னா அது எந்த காரணம் தெரியுமா? அதே நேரலையில அவங்க பதிவிடுறாங்க, வரதட்சணை. என்னுடைய ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, அதிகமா என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் சொல்றாங்க. அந்த இடத்துல பெற்றோர்கள் கேட்கல. அந்த பெண்மணி சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய கணவர் தான் அதிகமான வரதட்சணை கேட்டு என்னை கொடுமை செய்கிறார், அதனால தாங்க முடியவில்லை. இஸ்லாத்திலே தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தற்கொலை இருந்தாலுமே நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று அவர்கள் செய்கிறார், தவறுதான். ஆனாலுமே ஒரு தற்கொலைக்கு முயற்சி செய்வத அளவுக்கு தள்ளக்கூடியது எது? வரதட்சணை. அது யாரு அந்த இடத்துல ஊக்கப்படுத்துறாங்க? இளைஞர்கள் தான், தவிர பெற்றோர்கள் கிடையாது. அதனால் அனைவருமே நிச்சயமா நம்ம புரிந்து கொள்ளணும், ஒரு முக்கியமான ஒரு நபர் என்றால் இளைஞர் தான், அவருக்கு தான் திருமணம் ஆகிறது. இளைஞர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது. ஆமா, இளைஞர்கள் தான் காரணமே. ஏன்னா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. அப்படின்னா நிக்கா என்றது ஒரு சுன்னத்.
அந்த சுன்னத்தை வந்து யார் ஃபாலோ பண்றாங்களோ, யார் வந்து பின்பற்றுகிறார்களோ, அது பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இளைஞர்கள் தான் இந்த பின்னாடி இருந்து ஊக்குவிக்கும் விதமாக எனக்கு வரதட்சணை வேணும், வரதட்சணையில எனக்கு நிஞ்சா பைக் வேணும், BMW பைக் வேணும் கேக்குறாங்க. இந்த அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையுமே ஊக்குவிக்கிறது இளைஞர்கள் தான். அதனால நிச்சயமாக திருமணத்திற்கு, நபிவழி திருமணத்துக்கு தடையாக இருப்பது இளைஞர்கள் தான் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். இளைஞர்கள் வந்து காரணமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, நபி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியதுதான் திருமணம். அதான் திருமணத்துல வந்து மற்ற இபாதத்துகள் எல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, தொழுகையில் அது ரசூலா எப்படி காட்டி தந்தாங்களோ இது மாதிரி தான் தொழுகணும். நோம்புலாம் ரசூலா எப்படி நோன்பு வைக்க கட்டு தந்திருக்காங்களோ அது மாதிரி தான் செய்யணும் அப்படிலாம் விளங்கி வச்சிருக்கிறவங்க, ஹஜ்ஜி உம்ரா எல்லாத்தையும் விளங்கி வச்சிருக்கிறவங்க எதுல விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னா திருமண விஷயத்துல மட்டும் விட்டுருந்தாங்க. ஆனா திருமணம் என்பது நபியுடைய வழிதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்களே பெரிதும் காரணம். இளைஞர்கள்லாம் என்ன காரணம்? இளைஞர்கள் வந்து அப்படிலாம் ஒண்ணு சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல இருக்கிறாங்க பெற்றோர்கள். சொல்லுங்க, இப்போ என்ன பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல போறியா? சொல்லுங்க பாப்போம். இப்போ பெற்றோர் தான் என்பதற்கு வந்து அவங்க சில விஷயங்களை சொன்னாங்கல்ல, இளைஞர்கள் தான். அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த கேரளாவில் ஒரு விஷயத்த சொன்னார். அதில் வந்து 50 பவுன் 150 பவுன் நகை கேட்டாங்க, BMW கார் கேட்டாங்க, 15 ஏக்கர் நகை, 15 ஏக்கர் இடம் கேட்டாங்க. அதனால் அந்த திருமணமே நின்று போய் அந்த பெண் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு. இப்போ கேட்டது யாருன்னா பெற்றோர்கள் தான் கேட்டாங்க. காதலிச்ச 2 பேருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து பெற்றோரை மீற முடியலை. அதனால் நான் வீட்டில் பேசி பார்க்குறேன். முதல்ல பேசப்பட்டது வந்து 50 பவுன் தான் பேசினாங்க, சாதா காரு, அதே 15 ஏக்கர் தான் முதல்ல பேசப்பட்டது. பிறகு கொஞ்ச நாள் கழித்து பேசப்பட்டது தான் இந்த 150 பவுனு, 15 ஏக்கர், 100 ஏக்கர் கேட்டாங்க, BMW கேட்டாங்க, BMW கார் கேட்டாங்க. அப்போ கேட்டது யாருன்னா பெற்றோர்கள் தான் கேட்டாங்க. அவங்க இளைஞர் தான் அதுக்கு காரணம்ன்றார். இளைஞர் காரணமே அல்ல, பெற்றோர்கள் தான் வந்து இளைஞர் வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்படிதானே? இளைஞர் வேணாம்னு சொல்லல, அதுல இருந்து மீள முடியல அவரால். ஒரு துணை காரணமா நின்றாரே தவிர முதல் காரணம் வந்து அவங்க தான், பெற்றோர் தான் காரணமாக இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நடைபெறக்கூடிய எல்லா திருமணங்களுக்குமே வந்து வரதட்சணை என்ற அந்த ஒரு விஷயம் வந்து எடுபட்டு போயிருச்சு. ஆனாலும் கூட வரதட்சணைக்கு காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான், அதை யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு உள்ள திருமணங்கள்ல பெரும்பாலும் வரதட்சணைகள்லாம் வாங்கப்படுறது கிடையாது. அந்த காலங்கள் மாறிடுச்சு. என்ன சொல்றீங்க? பெரும்பாலும் காரணங்கள் ஜி, பெரும்பாலும் இன்னைக்கு யாரும் வரதட்சணை வாங்குறது கிடையாதுல்ல. ஆனா வரதட்சணைக்கு காரணம் யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் தான். வரதட்சணை கேட்டு சம்பவம் நடந்துச்சு, அது எப்போ? அது இப்ப தானங்க. அதான் ஜி, அது கேரளால தானே நடக்குது. இப்போ வந்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, வாத்துனி சதுகாத்துஹின நிகழா, நீங்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆனால் பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, பெண் வீட்டார்கிட்ட நகையாக ரொக்கமாக அவங்க வந்து கேட்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நம்ம இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வரதட்சணையை தான் ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டாகவே சொல்லுவாங்க மாற்று மதத்தவர்கள். உங்கள் இஸ்லாத்தில் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, திருமணம் கூட காஸ்ட்லியாக இருக்குது. ஒருத்தர் கூட சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வந்து நான் ஒரு 4 பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறேன், அந்த 4 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக தான் கேட்குறாங்க, நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் கேட்குறாங்க. உங்கள் சமுதாயத்தில் எல்லாமே கிலோ கணக்கில் கேட்குறாங்க, நகையாக இருந்தாலும் கிலோ கணக்கில் கேட்குறாங்க, இடம் கேட்குறாங்க, வெளிநாட்டு வாழ்க்கை கேட்குறாங்க, விசா கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு காரணங்களை எல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எத்தனை பேர் 4 கடை வச்சிருந்தவங்கலாம் 4 பொம்பளை பிள்ளைக்காக வேண்டி ஒரு கடையாக கொடுத்து கடைசியில் வந்து ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக போன வரலாறுகள்லாம் இருக்கிறது. அப்போ இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு கேட்டால் பெற்றோர்கள் தான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? என் பிள்ளைய நான் படிக்க வச்சுருக்கேன், நான் லட்சமாக கொட்டியிருக்கேனா இல்லையா, நான் அதை எப்படி எடுக்கிறது, இப்படியான காரணங்களை சொல்கிறாங்க. இன்னும் சில உலமாக்கள், படித்தவர்கள், பண்டிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட
குர்ஆன்ல வந்து அல்லாஹ் கொடுக்கணும் தான் சொல்றானே தவிர வாங்கணும்னு எங்கேயுமே சொல்லல. இப்படியெல்லாம் சொல்லி கூட அதை நியாயப்படுத்துறாங்க. பெற்றோர்களாக இருப்பவர்கள், பெரிய படித்தவர்களாக இருப்பவர்கள் கூட அந்த வரதட்சணையை வந்து நியாயப்படுத்துறதை பார்க்குறோம். நாம வந்து அல்லாஹ் கொடுக்க சொல்றான், வாங்கக்கூடாதுன்னு நல்லா எங்கேயுமே சொல்லலண்டு. கொடுங்கன்ற கட்டளையே வந்து கொடுக்க மட்டும்தான் செய்யணும்ன்றது தான் அதுக்கு ஆதாரம். வாங்கக்கூடாது என்பதுக்கான அது ஆதாரமே தவிர அது கொடுக்க தானே சொல்றான், வாங்கலன்னு எங்கேயுமே இல்லையே அப்படிலாம் நம்ம எதிர்வாதம் புரிய முடியாது. அப்ப வரதட்சணைக்கு முழுக்க முழுக்க மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் தான். இன்னைக்கு யாருமே இளைஞர்கள்லாம் யாருமே வரதட்சணை கேட்கறது கிடையாது. எங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்கலாம் பெரும்பாலும் யாருமே கேட்கறது கிடையாது. அந்த ரோலுக்குள்ளேயே அவங்க வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க திருமணம்ன்ற அந்த ஒரு இடத்தோட நின்றுக்குறாங்களே தவிர குடுக்கல் வாங்கல் அவங்ககிட்ட யார் வந்து சபையில பேசுறது அந்த திருமணத்தை யார் வழி நடத்துறாங்களோ, யார் நடத்தி வைக்கிறாங்களோ அவங்க தான் பேசுறாங்க. யார் எந்த இளைஞர்கள் வந்து எனக்கு இத்தனை பவுன் போடுங்க, எனக்கு இந்த பைக்கு கொடுங்க, எனக்கு இந்த காரு கொடுங்க அப்படின்னு எந்த இளைஞர்கள் வந்து சபையில பேசுறாங்க? யாருமே பேசுறது கிடையாது. அவங்களுக்கு யாரு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்களோ, அவங்களை யார் வழி நடத்துறாங்களோ அவங்க தான் அதை பேசுறாங்க. அப்ப பேசுறது இவங்க தான். இந்த இளைஞர்கள் என்று நம்ம சொல்லுவது வந்து அவங்க துணை காரணமாக வேண்டுமானால் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பகுதியாக வேண்டுமானால் இருப்பாங்களே தவிர அவங்க முழு காரணமாக அவங்க இருக்க மாட்டாங்க. அதிகமான காரணங்கள் பெற்றோர்கள் தான், முழு காரணம் பெற்றோர்கள் தான். அதான் என்னுடைய வாதம். இம்ரான் அவர்கள் நல்லா அழகா சொன்னாங்க. நிறைய குறுக்கு விசாரணை பண்ணாலும் அவருக்கு அந்த டிராக்ல அடிச்சுட்டு போயிட்டு வண்டி போயிட்டே தான் இருக்கு. சரியா? சரி, அதாவது பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு மகர்கொடை கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த இதை வந்து வாங்குறது யாருன்னு சொன்னால் பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்றாங்க, சில சம்பவங்களை சொல்றாங்க. அந்த சம்பவங்கள் என்னன்னா, யாருமே வந்து இளைஞர்கள் தான் வந்து காரணம், லவ் பண்ணதுக்கே வந்து காசை வாங்கினது அந்த இளைஞர்னாங்க. இது வந்து அது இல்லை, பெற்றோர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இடையில போய் கூகுளை தட்டி எல்லா செய்தியும் பார்த்துட்டு வந்தார் பொழுது. அதுக்குதான் கொஞ்சம் லேட்டாக காரணமே அதான் பொழுது. சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. அடுத்ததாக நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அது புராணம், சரியா? அது மாதிரி தலைப்புல வந்து நபி வழி திருமணத்துக்கு தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞரா சொல்லியிருக்கும் போது எதிரடி தரப்பு சொல்லக்கூடிய எல்லா கருத்துகளும் தலைப்பை வந்து விளங்காம சொல்லக்கூடிய கருத்துக்களாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க கொஞ்சம் விளங்கி சொல்லுங்க. அதான் சொல்றதுக்காக மைக் கொடுத்துருக்கீங்க. சரி, என்ன கருத்துனா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் வந்து அருமையா பயன் பண்ணார். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய வரலாறு சொன்னார். அந்த வரலாறுல நான் பார்க்கக்கூடியது ஒரு விஷயம். அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டக்கூடிய செய்தி சொன்னோன்னு எதிர்த்தவர் யார்? நீங்க சொல்லுங்க. எடுத்தவங்க பெற்றோர் தான். வந்துட்டீங்களா? பாயிண்ட் வந்துட்டீங்களா? பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், பாயிண்ட் பிடிக்கிறீங்களா? அங்க தலைப்பு என்ன? நபி வழிபை நடக்கிறதுக்கு ஒரு இளைஞர் முன் வந்தார்னா முதற்கட்ட போடக்கூடியது பெற்றோர் சொல்லக்கூடிய சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சகோதரர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 8 ஆண்டுகள் வந்து உழைத்து மகராக தரக்கூடியதை. இப்ப என்ன கருத்துன்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம வந்து முன்னாடி ஒரு சகோதரர் என்ன சொன்னார்னா, எங்க தெருவில் ஒரு இளைஞர் தானா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு, தாலியை கட்டிட்டு வந்தாரு. நீங்களும் வந்து அதுக்கு என்ன சொன்னீங்க? கக்கூஸ்ல இருந்து கல்யாணம் பண்ணா, தண்ணி நீச்சல் கொடுத்து கல்யாணம் பண்ணான்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை வந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி சப்போர்ட் பண்ணிட்டா உண்மைதானுங்க. இப்ப என்னன்னா உங்க தரப்புல எல்லாத்தையும் வலுவா இருக்கு போல தெரியுது. இப்ப என்னன்னா நான் வந்து சொல்றேன்னா, இந்த செய்தி சேனல்கள்ல பேப்பர்ல வருது தெரியுமா, அதிசயமா நடக்கிறதா சொல்லுவான் தவிர தினசரி நடக்கக்கூடிய செய்தியை சொல்லவே மாட்டான். ஓ, அப்படி. நீங்க வந்து எல்லா பத்திரிகையும் பாருங்க, நம்ம ஜமாத் சார்பாக கூட டெய்லி ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, நபி வழிபடி திருமணம் நடக்குது. அது என்னைக்காச்சும் பேப்பர்ல போட்டுருக்கா? வராது. என்னைக்காச்சும் ஒருத்தர் கக்கூஸ்ல இருந்து கல்யாணம் பண்ணா, ஏரோப்ளேன்ல கல்யாணம் பண்ணா, பிளைட்ல போகும்போது கல்யாணம் பண்ணா, இது சொன்னாதான் பேப்பர்ல வரும். அதுவும் என்ன செய்வான், நான் பேப்பருடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் தான் முதல் போடுவான்.
அந்த மாதிரி செய்திகள்லாம் என்ன போடுவான், இந்த பெண்ணோட அவன் ஓடிட்டான்னு சொல்லக்கூடிய சொல்லும் போது அந்த பேப்பர் தான் எல்லாரும் பேர் சொன்னா விளம்பரம் செய்ய மாதிரி ஆயிடும். சரிங்களா? இல்ல எதுக்கு கக்கூசுக்கு விளம்பரம் பேப்பருக்கு. சரி, அத மாதிரி இப்போ வந்து நம்ம பாய் சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு வச்சுங்க, தலைப்புக்குள்ள போவோம். பெஸ்ட் ஐடியா, கண்டினியூ. தலைப்புக்குள்ள போகும்போது 8 ஆண்டுகள் வந்து நான் உழைத்து மகரா கொடுத்து திருமணம் முடியும் சொல்லி இந்த காலத்துல ஒருத்தர் சொல்றான் வச்சுங்க. யதார்த்தத்துக்கு வரணும், யதார்த்த நிலைக்கு வரக்கூடியதை நம்ம பேசணும். அந்த பேசக்கூடிய செய்தி வரும்போது இன்னைக்கு ஒருத்தர் சொல்றான்னா முதல்ல சொல்லக்கூடியது, இன்னைக்கு எல்லாத்துக்கும் கௌரவம் பார்க்கக்கூடிய ஆள் இருக்காங்க. கௌரவம் கௌரவம் எப்படி கௌரவம் பார்க்கறாங்க? பையன் வந்து பாஸ் ஆயிட்டான், இருந்தாலும் அம்மா அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் போய் கேட்டா, பக்கத்து வீட்டுக்கார 2 மார்க் எதையும் வாங்கிட்டான் அவன் பையன், அவனை விட ஏன் குறைச்சு வாங்கிட்டான், ஆனா மார்க் வாங்கி நல்லதான் வாங்கி இருக்கிறான். ஏன் கௌரவம்னா என் பையன் அவனை விட நல்ல மார்க் வாங்கிட்டான், என் பையன் நல்லா சிறப்பா வாங்கிட்டான், இப்படி சொல்லக்கூடிய வெற்றி கௌரவம் வந்து எல்லாத்தையும் இருக்கு. நாம ஒரு கார்ல போறோம்னா பக்கத்து வீட்டுக்காரர் அதை விட பெருசா வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய இருக்கும்போது, பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நிலை இருக்கும்போது, இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம பார்க்கும்போது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, 8 ஆண்டுகள் அப்பா நீ உழைச்ச சம்பாதிச்சா அடுத்து என்னப்பா பண்றது அப்படின்னு ஒரு தாய் சொல்லதான் செய்வாங்க. எதார்த்தம் சொல்ல 8 ஆண்டுகள் உழைத்து நான் மகர் கொடுத்து செய்து வந்து நான் 100க்கு 100 ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் சரி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தாய் தந்தை சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, நீங்க வந்து நான் மிகைத்து படுத்து சொல்றேன் நினைக்காதீங்க. கல்யாணம் என்கிறது மார்க்கத்தில் வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லாமே எளிதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எளிமையானது மார்க்கம் என்பது எளிமையானது. யார் அதை மிகைத்து விடுகிறார்களோ, அதை சிரமத்துக்குள்ளாகிறார்களோ, அது அல்லாஹ் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை அவர் மிகைத்து விடும் சொல்றாங்க. அது மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் பையனுக்கு வந்து கல்யாண வயசு ஆகுது, திருமணம் ஏன் கேட்கலன்னா இன்னும் சின்ன பையன் தானே. ஏன் சொல்லுவாங்கன்னா அது தகுந்த மாதிரி வரல. பெற்றோர் சொல்லும் போது பெற்றோர் சொல்லும் போது என்ன ஆகும்னா, நாம சொல்ல ஒரு தரப்பட்டு இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல 2 தரப்பு சொல்லுவோம். நான் அங்க சொல்ல வரல, அங்க பெற்றோருக்கு 2 பேர் இருக்காங்க. பெண்ணை எடுத்தவனும் பெற்றோர் இருப்பான், பையனும் பெற்றோர் இருப்பான். அந்த 2 பெற்றோட நிலை எப்படி தெரியுமா இந்த உலகத்துல? இந்த பெண்ணை வந்து வச்சிருக்கான்னா அங்க மாப்பிள்ளை வச்சிருக்கானா இல்லையா, அவனுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்கு, அவனுக்கு நான் எப்படி கரை சேர்க்கணும், அந்த பொண்ணுக்கு எப்படி கரை நான் சேர்க்கணும், இங்கிருந்து வாங்கி அங்க கொடுத்தாதானே. அப்படி இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம இருக்க. வரவு செலவு கணக்கு பாக்குது. சின்ன பையனுக்கு வந்து என்னங்க கல்யாணம் பண்ணல, என்ன 24 வயசு ஆகுதுங்க, பார்த்துக்கலாம் சின்ன பையன் ஆகட்டும், அவன் செட்டில் ஆகட்டும், இப்படி ஏன் தள்ளி போடுறாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இஸ்லாமியங்கிற எளிய மார்க்கம். உண்மையாக சொல்லும் போது திருமணம் என்கிறது 2 வீட்டார் நேர்ந்து ஒத்துக்கொள்றது. இந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பொறுப்பாளரை வைத்து நான் என்ன செய்யறது, முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான். கடுமையான ஒப்பந்தம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை காரணம் என்னன்னா, இந்த பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு, பெற்றோருடைய அந்த எதிர்பார்ப்பு. இப்ப வந்து ஒரு மகன் வந்து சொல்றேன், 8 ஆண்டுகள் நான் திருமணம் முடிச்சுட்டு மகர் கொடுத்து திருமணினா உன் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பெற்றோருடைய நான் சொல்லக்கூடிய மைய கருத்து என்ன இருக்குன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் என்ன இருக்கு, அந்த சார்பின் அவிவகாசல்ல வந்து நேர்வழி நடக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் தடையாக இருந்தது யார், பெற்றோராக இருக்காங்க. அவர் அதை மீறிதான் வராரு, அல்லாஹ்வுடைய இதாயத்தை கொண்டு நேர்வழி கொண்டு வராரு. ஆனால் அதை இல்லாத பட்சத்துல நல்ல அருமையான கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. நான் முடிச்சிட்டேன், அந்த விஷயங்கள் புரியுது. இது அது சம்பந்தமா வந்து இப்ப நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த திருமணம் என்கிறது எளிமையாக்கப்படுவது தான் மார்க்கத்துடைய அடிப்படை. மார்க்கத்துடைய அடிப்படை என்ன, வரதட்சணை இல்லாமல் எளிமையாக இரு சாராரும் பெற்றோர் சொல்லக்கூடிய நேரத்தை 2 பேர் இருக்காங்க, பெண்ணை எடுத்தவனும் பிள்ளை எடுத்தவனும் ஒரு சமமாக இருக்கக்கூடிய நிலை வரும்போதுதான் வரதட்சணை ஒழிக்கப்படும். வரதட்சணை இல்லாமல் இருக்க முடியும். அதை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ் வரும் பொழுதுதான் இந்த வரதட்சணை திருமணங்கள் வந்து பெற்றோர்கள் ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறாங்க. இந்த வரதட்சணை திருமணங்கள் நபி வழிக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு பெரிதும் வந்து பெற்றோர்களை தடையாக
பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்கள். ஆனால் சில பெற்றோர் இருக்கிறாங்க, நான் அந்த பெற்றோர்களை வந்து சொல்ல மாட்டேன். சில பேர் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எங்கேயோ போயிட்டீங்க போக. சரி, அல்ல உணர்ச்சி வசமான ஒரு செய்தியை, அது கரெக்ட் தான், உணர்ச்சி வசமான செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குறதும் பெற்றோர்கள் தான். உயர்வான இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதும் பெற்றோர்களுடைய கையில தான் இருக்கிறது. அவங்க தான் எல்லாத்தையுமே என்ன செய்றாங்க, எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம்.